ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாட்டர் கேன் கேப் இருக்கு இல்லைங்களா, இதை வாங்கிட்டு வந்தோன்னா அதை கழட்டி தூக்கி வீசாமல் இதை வச்சு நம்ம ஏதாவது யூஸ்ஃபுல்லான திங்ஸு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் இதெல்லாம் ஸ்வீட் பாக்ஸு, தீபாவளிக்கு வந்த ஸ்வீட் பாக்ஸு, இதையும் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வாட்டர் கேன் கேப்லாம் எடுத்துக்கலாம். இதில் இப்போ பொங்கல் வருது இல்லைங்களா, அதனால் நம்ம கலர் குழம்பு போடுவோம். ஸோ அதெல்லாம் இதே மாதிரி கேப்பில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதே மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸு, சாக்லேட் பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இதை இதற்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். இதை பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா அழகாக அஞ்சரை பெட்டி மாதிரி இருக்குது. ஸோ இதை வச்சு இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வச்சுட்ருக்கும்போது நம்ம டக்குன்னு எடுத்து நம்ம குழம்பு போட்டு திரும்ப இதில் சேஃபாக வச்சுக்கிறதுக்கு முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஹார்ட் ஷேப்பில் சாக்லேட் பாக்ஸு. இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு ஆர்கனைசராக நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை கிச்சனில் இப்படி வச்சுட்டு, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைன் டேட்ஸு சிரப், அதை வாங்கினேன். அப்போ இந்த பாட்டில் தூக்கி போடாமல் அதை யூஸ்ஃபுல்லாக மாற்றுவோம் அப்படின்ட்டு இதில் நான் இந்த பவுடர்லாம் கொட்டி வச்சுப்பேன். ஸோ அதை இதில் ஆர்கனைஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதேமாரி ஸ்வீட் பாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இதில் நம்ம காயெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அழகாக அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒன்று போட்டு அழகாக இதுமாதிரி ஸ்டோர் பண்ணி எல்லா காயும் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேஸ்ட்டாக நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜுக்கு இன்னும் வாங்க தேவையில்லை. இதே மாதிரி பாக்ஸஸ்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் இதை ஸ்டோர் பண்ணி அழகாக வச்சுக்கலாம். சேம் கலராக இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.